நான் ரெடிதான் வரவா, ம் அண்ணன் ரெடிதான் வரவான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜனவரி 9க்கு ரெடியா இருந்தாங்க. ம் விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள், விஜய் எல்லாருமே ம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாலே பெரிய அலப்பறை வந்து கூட்டினாங்க. ஜனவரி 9க்கு பல வெளிநாடுகளையும் டிக்கெட்லாம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம் இது கூட தமிழ்நாட்டுல சில பேர் புக்கெல்லாம் கூட பண்ணிட்டாங்க. ம் பிளாக்லயும் வழக்கம் போல வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு வந்து போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப சென்சார் போர்டு சர்டிபிகேட் தராதனால படத்தோட அந்த ரிலீஸுங்கிறது தள்ளி போயிருக்கு. நேத்தே நீதிமன்றத்துல விஜய் தரப்புக்கும் சென்சார் போர்டு தரப்புக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து போச்சு. நீதிபதிகள் ஜனவரி 9க்கு தான் நாங்க தீர்ப்பு சொல்லுவோம்னு வந்து சொன்னதுனால ம் படத்தோடைய அந்த ப்ரொடக்ஷன் டீம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து புதிய தேதியை நாங்க அறிவிக்க போறோம், சென்சார் சர்டிபிகேட் வரல, கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. படம் வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து படத்துக்கு சொன்னாங்க, ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே சொல்லியிருந்தாரு அவரு. ஆமா, அது அப்புறம் அவரே வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. சரி, இது வந்து இதை வச்சு ஒரு அரசியல் களத்துல பேச்சு வந்திருக்கு. ஜனநாயகத்தை முடக்குனது யார், திமுகவா அல்லது பாஜகவான்னு ஒரு பெரிய பட்டிமன்றம் வந்து போய்கிட்டு இருக்கு. பொங்கல்னாலே பட்டிமன்றம் நடக்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஒரு படத்தை வச்சு ஒரு பெரிய பட்டிமன்றம் போயிருக்கு திமுக சைடும் பாஜக சைடும். பாஜகவை சேர்ந்த எல்முருகன், ஜனநாயக சென்சாருக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவரே வாலண்டியரா வண்டியில் ஏறி இருக்காரு. இப்பதான் நிறைய பேருக்கு டவுட் வருது. ஆமா, நாங்க வந்து அவ அழுத்தம் கொடுக்கல விஜய்க்கு அப்படின்ட்டு இருக்காங்க, வளதான் வெறிச்சிருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த பொங்கல் தொகுப்பு, அந்த 3000 ரூபாய் பரிசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி வந்தவர் நாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு 2,22,00,000 அரிசி அட்டைதாரர்களுக்கு நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாப்புல. திடீர்னு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும்னே டப்புன்னு திரும்பி கிளம்புனாரு பாரு அவரு. ஒரு வார்த்தை கூட சொல்லல திமுக சைட்ல இருந்து. ஓகே, ஆனா வைகோ வந்து நான் பேசுறேன் திமுகங்கிற மாதிரி அவர் ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அளவும் சம்பந்தம் இல்லை ஜனநாயக ரிலீஸுக்கும் டிஎம்கேவுக்கும் அப்படின்னு இருக்காரு. இவரையும் சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் சொல்றாரு, அவர் சம்பந்தப்படுத்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாரும் காணாம போவாங்கிறாரு. சார் அது கண்ணாடி சார், அவரே காணாம போயிட்டாரு நினைக்கிறேன். ஆமா, அதனாலதான் மதிமுகவே காணாம போயிருச்சுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து அப்பா அவர் மட்டும் கருத்து சொல்லியிருக்காரு திமுக இருந்து. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ பில்டப் பண்றதுக்காக பிஜேபியும் விஜயும் சேர்ந்து வச்சு பண்ற நாடகம் மாதிரி இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதே நேரத்துல காங்கிரஸ்ல இருந்து நானே அமைதியா தான் இருக்கேங்கிற மாதிரி விஜய் சைட்ல இருக்கிறாங்க. நாங்க தான் எங்க அண்ணனுக்கு பண்ணுவோங்கிற மாதிரி இவங்க வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரு மாணிக்கம் தாகூர், அப்புறம் ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, கிறிஸ் ஜோடங்கர் வரையும் இதெல்லாம் பேசியிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் வந்து வருமான வரித்துறை, இது மாதிரி சிபிஐ, அது மாதிரி வந்து சென்சார் போர்டையும் இப்போ மாத்திட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி படம் ரிலீஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிமணி வந்து ஜனநாயகனுக்கு இந்த மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காதது கடும் கண்டனத்துக்குரியது, தமிழ் திரையுலகத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க.